ஒரு சீடன் குருவிடம் சென்று, குருவே, என்னிடம் பல கேள்விகள் உள்ளன, அதற்கு நீங்கள்தான் விடை தர வேண்டும் என கூறினான். குருவும், சரி, நீ மிகவும் களைப்பாக இருக்கின்றாய், முதலில் ஓய்வெடுத்து தேநீர் அருந்திவிட்டு அதை பற்றி பேசலாம் என கூறினார். பின்னர் சீடனின் முன்னால் ஒரு கிண்ணத்தை வைத்து அதன் உள்ளே தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார். தேநீர் நிரம்பிய பின்னரும் அவர் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது தேநீர் கிண்ணத்தில் இருந்து வழிந்து எல்லா இடமும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனை பார்த்த சீடன், குருவே, உங்களுக்கு கிண்ணம் நிரம்பி இருப்பது தெரியவில்லையா என கேட்டான். அதற்கு குரு சீடனை நோக்கி, நீயும் இந்த கிண்ணம் போல ஏற்கனவே உனது எண்ண கருத்துக்களால் நிரம்பி இருக்கின்றாய். அதனால் நான் கூறுகின்ற சொற்கள் எல்லாம் வீணாகத்தான் வெளியே போகப் போகின்றன. முதலில் உனது எண்ண கருத்துக்களை அகற்றிவிடு என கூறினார். இதுபோன்று நாங்களும் குழந்தை உள்ளத்துடன் ஒரு விஷயத்தை நாடும் பொழுது நாமும் அதன் முழு பலனையும் எடுத்துக்கொள்ள முடியும். வாருங்கள், இப்பொழுது நிகழ்ச்சியுள் செல்வோம். பலரும் தமது வாழ்விலே சொந்த லாபங்களுக்காக குறுக்கு வழி தேடுகிறார்கள். பிரேம் ராவத் அவர்களே, உங்களது செய்தி இந்த சூழ்நிலையில் எவ்வாறு பொருந்துகிறது? குறுக்கு வழி என்பது பல வருடங்களாக நடைபெற்று வரும் ஒன்று. தற்கால மனிதன் உருவாகிய காலத்திலிருந்து புத்திஜீவி மனிதன் இந்த உலகத்திலே இருந்த காலம் தொடக்கம் இதுவரை அவன் குறுக்கு வழியை தேடுகின்றான். ஒருவர் சக்கரத்தை கண்டுபிடித்தார். அதற்கு முன்னர் மக்களுக்கு போக்குவரத்து மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் மிகவும் இலகுவாக வந்து போக வேண்டும் என விரும்பினான். சக்கரத்தை கண்டுபிடித்தான். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது வாகனம், மாட்டு வண்டி என எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் மூலம் மனிதன் நிலத்தில் மட்டும் பயணம் செய்யக்கூடியதாக இருந்தது. பின்னர் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. கப்பலில் பயணம் செய்ய ஆரம்பித்தான். இப்பொழுது நிலத்திலும் நீரிலும் பயணம் செய்ய தொடங்கினான். 100 வருடங்களின் முன்னர் முதல் முறையாக விமானம் பறந்தது. ரைட் பிரதர்ஸ் என்பவர்கள் 20 செகண்ட்களுக்கு 20 அடி உயரத்தில் விமானத்தை செலுத்தினார்கள். வெறுமனே 20 செகண்ட்கள் தான் பறந்தது. இப்பொழுது உங்களால் பார்க்க முடியும். விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நீரின் மேலேயும் செல்ல முடியும், நிலத்தின் மேலேயும் செல்ல முடியும். எனவே மனிதன் தனது வாழ்விலே குறுக்கு வழியை அந்த காலத்திலிருந்தே தேடுகின்றான். நாம் உருவாக்கும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்த குறுக்கு வழிகளுக்காக தான் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த குறுக்கு வழிகள் நமக்கு என்ன செய்கின்றன? நமது மனம் உள்ளது. மனம் எதை நோக்கி ஓட சொல்கின்றதோ அதை நோக்கி ஓட நாங்கள் முயற்சி செய்கின்றோம். பார்த்தீர்கள் என்றால் இது இன்றைய விஷயமா அல்லது பல வருடங்களாக நடைபெற்று வருகின்ற விஷயமா? பல வருடங்கள் என்று நான் கூறும்பொழுது 1-2 வருடங்கள் அல்ல, 100 வருடங்களுக்கு முற்பட்ட விஷயத்தை பற்றி கூறுகின்றேன். கபீர் எனும் ஞானி, நீரிலே தாமரை மலர் உள்ளது, தாமரை மலரிலே முகில் உள்ளது, அங்கு வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன, அதுபோல எல்லோருடைய மனமும் 3 உலகத்தையும் நோக்கி ஓடி திரிகின்றது என கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குளம் உள்ளது, அந்த குளத்தில் தாமரை மலர் உள்ளது, அந்த தாமரை மலரின் அருகில் வண்டுகள் மொய்க்கின்றன. இது போலவே மனிதனின் மனமும் ஓடி திரிகின்றது. பாருங்கள், அந்த காலத்திலே செல்போன் இருக்கவில்லை, ஃபோன் இருக்கவில்லை, டெலிவிஷன் இருக்கவில்லை, கேமரா இருக்கவில்லை, இந்த தொழில்நுட்பங்கள் ஒன்றும் இருக்கவில்லை. இருப்பினும் இந்த மனம் 3 உலகமும் சுற்றி திரிகின்றது என கபீர் கூறுகின்றார். சில நேரங்களில் சொர்க்கத்தை பற்றி எண்ணுகின்றது, சில நேரங்களில் இங்கே இருக்கின்றது, சில நேரம் பாதாளத்தை நோக்கி செல்கின்றது. இதிலே ஞானி, சந்நியாசி, சம்சாரி என எல்லோரும் அடங்குகிறார்கள். எனவே இந்த தொழில்நுட்பங்கள் ஒன்றுமில்லாத காலத்திலேயே கபீர் எனும் ஞானி, உனது மனம் சஞ்சலமடைகின்றது, சில நேரம் அங்கு செல்கின்றது, சில நேரம் இங்கு செல்கின்றது என கூறுகிறார். இவைகளெல்லாம் நடைபெறுகின்றன. புத்தரும் உனது மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என கூறுகின்றார். ஃபோன் இல்லாத பொழுது, இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே ஏன் அவ்வாறு கூறினார்கள்? ஏனெனில் நாங்கள் தொழில்நுட்பத்தின் மீது பழி போடுகின்றோமானால் பிழை தொழில்நுட்பத்தின் மேலே அல்ல. ஆனால் எல்லா இடங்களையும் நோக்கி ஓடி திரிவதுதான் மனித மனதின் இயல்பு. அவனும் மனதின் பின்னாலே ஓடுகின்றான். எனவே அவனது மனம் ஓடுகின்றது, அதன் பின்னால் அவன் ஓடுகின்றான். ஆனால் எங்கே போகின்றோம் என்பது மனதிற்கும் தெரியாது, மனிதனுக்கும் தெரியாது. தான் வெற்றி அடைய வேண்டும் என அவன் எதிர்பார்க்கிறான். பின்னர் அவன் வெற்றி அடையும் பொழுது
ஏனெனில் ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையை அடையும் பொழுதுதான் மேலும் வெற்றி அடைய வேண்டும் என அவனுக்கு தோன்றுகிறது. எனவே அவன் அதனை அடைய முயற்சி செய்கின்றான். பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இளைப்பாறிய பின்னும் அவர்களாலே சும்மா இருக்க முடிவதில்லை. மிகவும் சலிப்படைந்து வேறு ஏதாவது செய்ய ஆரம்பிப்பார்கள். எனவே இதுதான் விஷயம். நமது மனம் ஓடுகிறது. மனதின் பின்னாலே நாங்கள் ஓடுகின்றோம். மனம் எங்கே ஓடுகின்றது என நமக்கு தெரியாது. அப்பொழுது நாம் எங்கே செல்கிறோம் என்பது நமக்கு எவ்வாறு தெரிய வரப்போகின்றது? ஒருவர் எவ்வாறு அந்த இடத்தை அடைவது? உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அந்த இடத்தை எவ்வாறு அடைவது? எளிமையாக உங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு எளிமையான வழி உள்ளது. அதற்காக நான் அமைத்துள்ள ஒரு திட்டம் உள்ளது. அது அமைதி கல்வி திட்டம் என அழைக்கப்படுகிறது. அது எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்துள்ளது. அது சிறைச்சாலைகளில், நோயுற்றவர் கவனிப்பு இல்லங்கள், போலீஸ் திணைக்களங்கள், ஆமி என பல இடங்களிலும் நடத்தப்படுகின்றது. அவர்கள் தங்களின் உள்ளே தம்மை பற்றி மேலும் ஒரு பரிமாணம் இருப்பதை கண்டுகொள்கின்றார்கள். அது அவர்களது சொந்த கற்பனையினால் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல என்பதை கண்டுகொள்கின்றார்கள். அங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பரிமாணம் உள்ளது. உங்களின் உள்ளே தைரியம் உள்ளது. நீங்கள் அந்த தைரியத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள ஆனந்தத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களின் உள்ளே உள்ள புரிந்துணர்வுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை வெறுமனே நம்புவதில்லை. ஆனால் தினமும் உங்களிடம் உள்ள தைரியத்தை உணர ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் யார் என்பதனை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்களை உருவாக்கிய விஷயங்கள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மிகவும் சக்தி வாய்ந்தவை. கருணை எப்பொழுதுமே உங்களின் உள்ளே இருந்து வந்துள்ளது. அத்துடன் நிச்சயமாக கோபம், வெறுப்பு என்பனவும் உங்களின் உள்ளே எப்பொழுதுமே இருந்து வந்துள்ளன. அவ்வாறுதான் கருணை, ஆனந்தம், புரிந்துணர்வு, அன்பு, மன்னிக்கும் மனப்பாங்கு என்பவையும் உள்ளன. ஆனால் நாங்கள் அதன் ஒரு பகுதியை மட்டும் உபயோகித்துள்ளோம். எது அந்த பகுதி என்றால் வெறுப்பு, புரிந்து கொள்ளாத தன்மை, சந்தேகம் என்பவற்றையே உபயோகித்துள்ளோம். என்னை பாருங்கள். 60 வருடங்களாக நான் இந்த அமைதி பற்றி பேசி வருகின்றேன். நான் எங்கு சென்றாலும் மக்கள் அமைதி சாத்தியமில்லை, அமைதி சாத்தியமில்லை என கூறுவார்கள். நான் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். சரி, அமைதி சாத்தியமில்லை என்றால் எங்களுக்கு வேறு என்ன சாய்ஸ், அதாவது தெரிவு உள்ளது? அமைதி இல்லாது இந்த சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற கட்டமைப்பு நொறுங்கி போய்விடும். நாங்கள் உடைந்து போய்க் கொண்டிருக்கின்றோம். எங்களை எதுவுமே ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கவில்லை. அவ்வாறு உடைந்து போவது தினமும் மேலும் மோசமாக போய்கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு தவறும் செய்யாத மக்களை கொல்லுகின்றோம். பழிவாங்குதல் எனும் நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுகிறோம். அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் கண்களில் வெறுப்பும் நம்பிக்கையை இழந்த தன்மையும் தெரிகின்றது. அந்த சிறிய கண்களில் நம்பிக்கையும் ஆனந்தமும் நிறைந்து வழிய வேண்டும். எனவே நமது வாழ்க்கையில் அமைதியை அரவணைப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. இதனை புரிந்து கொண்டவர்கள் பாருங்கள், நான் அதனை மதிக்கின்றேன். ஏனெனில் இதனை புரிந்து கொள்வதற்கு நமது சிந்திக்கின்ற விதத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக சிந்தித்து வருகின்றார்கள். அமைதி சாத்தியமில்லை என எண்ணுகிறார்கள். நான் அவர்கள் கூறுவதை உண்மையிலே மதிக்கின்றேன். ஏனெனில் வெளியே பார்த்தால் எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. அப்பொழுது நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்கள். நீங்கள் ஆதரவற்றவராக உணர்கிறீர்கள். நாங்கள் செய்யாத ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் எங்களை நோக்கி பார்க்கவில்லை. நாங்கள் உலகத்தை பார்த்தோம். நாங்கள் வெளியே பார்த்தோம். ஆனால் நாங்கள் நம் உள்ளே பார்க்கவில்லை. இவ்வாறு நாங்கள் நம் உள்ளே பார்க்கும் பொழுது, அதாவது இது என்னுடைய செய்தி மட்டுமல்ல, இந்த செய்தி காலம் காலமாக எதிரொலித்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு நாகரிகத்திலிருந்து மற்றைய நாகரிகத்திற்கு சொல்லப்பட்டு வந்துள்ளது. இன்னொரு விதமாக பார்த்தோம் என்றால், நீண்ட காலத்திற்கு முன்னர் நாங்கள் எல்லோரும் காட்டில் வசித்தோம். பின்னர் நாங்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தோம். அதன் பின்னர் விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். விவசாயம் பல விஷயங்களை எடுத்து வந்தது. அத்துடன் நாகரீகம் என்பதனையும் எடுத்து வந்தது. அவ்வாறு நாகரீகம் ஆரம்பித்த பொழுது நாங்கள் காட்டில் உள்ள சட்டங்களை பின்பற்றப் போவதில்லை என கூறினோம். காட்டு ராஜ்யத்தில் உள்ள சட்டம் மிகவும் எளிமையானது. பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடும், அவ்வளவுதான். நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தோம். எங்களது சமுதாயத்தில் அது தேவையில்லை என நாங்கள் மறுப்பு தெரிவித்தோம். ஏனெனில் அது இங்கே வேலை செய்யப் போவதில்லை. காட்டு ராஜ்யத்தில் அது வேலை செய்தது.
ஆனால் இங்கே அது வேலை செய்யாது. அப்பொழுது நாங்கள் ஒரு சுவரை கட்டினோம். அந்த சுவர் காட்டு ராஜ்யத்தின் சட்டங்களை நாகரீகமான ராஜ்யத்தின் சட்டங்களில் இருந்து பிரித்து வைத்தது. இந்த சுவர் அமைதி எனும் சிமெந்தினாலும் கருணை எனும் செங்கல்லினாலும் புரிந்துணர்வினாலும் கட்டப்பட்ட இந்த சுவர் இன்று துரதிர்ஷ்டவசமாக மீறப்படுகின்றது. இது ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை. இது உடைந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் சரி, சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் போல நடக்க முயற்சிக்கின்றன. புலியிங் எனப்படும் கொடுமைப்படுத்துதல் என்பது இந்த உலகில் நடைபெற ஆரம்பித்துள்ளது. புலியிங் என்றால் என்ன? புலியிங் என்றால் ஒரு குறிப்பிட்ட சிறிது நேரத்திற்கு ஒரு சிறிய மீன் பெரிய மீன் போல இருப்பது எப்படி இருக்கும் என்பதை அனுபவிக்க விரும்புகிறது. ஆனால் காட்டு ராஜ்யத்தின் சட்டம் என்ன சொல்லுகின்றது? நீ அவ்வாறு செய்தால் நீ இரை ஆகிவிடுவாய் என்று சொல்லுகின்றது. காட்டு ராஜ்யத்தின் சட்டங்கள் நமது சமுதாயத்தின் உள்ளே ஊடுருவுகின்றன. கூடிய விரைவில் நாகரிகமான சமுதாயத்திற்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போகப் போகிறது. காட்டு ராஜ்யத்திலிருந்து விவசாயத்திற்கு வந்தபொழுது ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் எல்லாமே வீணாகி போய்விடும். இதுதான் நடைபெறுகின்றது. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.